இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். இந்த சந்தல பொந்துல ஒளிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் ஒரு தபா தான் சொல்லுவேன், ஒவ்வொரு தபாவும் சொல்லிட்டு இருக்கேன். குப்பத்ராஜா படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. வரும்போது எந்த அளவுக்கு இது ஒரு ஜாலியான படம் நான் நினச்சேன்னா, அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக இது ரொம்ப ஒரு இன்டென்ஸான வேறு ஒரு டீப்பான ஒரு மேட்ரு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் பாஸ்கர் மாஸ்டருக்கு. அண்ட் படத்தில் ஜிவி அவர்களாக இருக்கட்டும், பார்த்திபன் சார் அண்ட் மற்ற கேரக்டர்ஸ் எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாருமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலே நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம், சென்னை ஸ்லாங் வச்சு பேசுறதுல வந்து நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் வந்து அந்த ஏரியாக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் எல்லார்ட்டையும் இருக்குது. இதில் ரெண்டு விஷயம் நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டேரக்டரோட ஒர்க்கு. அதில் என்னென்னா சின்ன சின்ன டைலாக்கும் சரி, ஆர்டிஸ்ட்கிட்ட வேலை வாங்குற விஷயம் எல்லாத்தையும் வந்து டேரக்டரோட ஒரு பார்ட் பெருசாகவே தெரியுது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். குப்பத்ராஜா ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு கமர்ஷியல் மூவி. முந்தானத்து தான் நைட்டு பார்த்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி இந்த படம் பார்க்குறதுக்கு எனக்கு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல சினிமா. இந்த படத்தில் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெரிய மேஜர் ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அகைன் ஓகேக்கு அப்புறம் ஒரு லோக்கலான ஸ்லாங் பேசி ரொம்ப அரட்டடிச்ச ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். மேக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கமர்ஷியல் டைப், செகண்ட் ஆஃப் கதைக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லவே வேணாம், மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் எல்லோரும் நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வந்து வட சென்னை மக்கள் அவங்களுடைய அந்த ஸ்லாங்கு, அந்த லாங்குவேஜு, அப்படி ஒரு மரண மாசான படம் கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக அந்த மக்களுடைய உணர்வு எப்படி இருக்கும், அந்த மக்களுடைய அன்பு என்ன, அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு 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 சமமாக பார்க்கக்கூடியது, எல்லாரோடையும் அன்பாக பழகக்கூடியது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது, இதில் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ், அந்த ட்விஸ்ட்லாம் நிறைய இருந்துச்சு படத்தில். அண்ட் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெய்னர். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரா அண்ட் ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த குப்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப நீட்டாக காட்டியிருந்தாங்க. ரொம்ப ராவாக ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஜிவி பிரகாஷ்குமார் கிட்டத்தட்ட ஒரு மദ്രാஸ்பட்டினம் டைம்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு. ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு அந்த ஓப்பனிங் சீன் ஜிவி வரும்போது ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சீனில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். டைரக்டர் பாபா பாஸ்கர் சார் வந்து அந்த ஒரு லொக்கேஷனும் ஐ திங்க் இது எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. அப்புறம் நான் கேட்டபோது தான் சொன்னாங்க எல்லாமே செட் போட்டு பண்ணியிருக்கோன்னு. ஒரு இடத்துல கூட அந்த கம்யூனிட்டியோட அந்த ஏரியா எப்படி இருக்கும், அதோட அட்மாஸ்ஃபியர்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஸோ ஒரு நல்ல படம். தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப கெட்ட விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ தாராளமாக படம் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க. தேட்டருக்கு வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். குப்பத்ராஜாவோட இயக்குனர், டெபியூட் இயக்குனர். படம் வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாகவே மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் வந்தாங்க. செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்து மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக, அவங்களோட பாராட்டுகள் தான் வந்து எனக்கு இன்றைக்கி நைட்டு தூங்க வைக்கும். அதாவது அவங்களோட பாராட்டு தான் இன்றைக்கி வந்து என் காதில் ரீங்காரமாக பாடி என்னை தூங்க வைக்கிதுங்க. ஆக்சுவலாக அது பார்த்துட்டு நான் கூப்பிட்டேன்னு சொல்லிலாம் சொல்லாதீங்கப்பா, நீங்கள் நல்லா நிம்மதியாக பார்த்து ட்ரூவாக ஒரு ஜென்யூனாக ஒரு ரிவ்யூ கொடுங்கப்பா அப்படின்னா, மாஸ்டர் செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபன்னியாக இருக்குது. அவங்க சொல்கிற வார்த்தைகள் இருக்குங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக பார்த்தோம். வந்த அனைவருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. மேலும் மேலும் நீங்கள் படத்தை பாருங்கள். இங்கே வெளியே சொல்கிற இந்த முக்கியமான ரிவ்யூஸ் எல்லாம் கேட்காதீங்க. உண்மையாக உழைச்சிருக்கேங்க. ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது வந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு நாளுக்கு வந்து 5 லட்ச ரூபாய் செலவாகுது. அது வந்து யாருக்கும் தெரியாது. அவ்வளோ பெரிய போராட்டத்தில், அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் 34 ஆர்டிஸ்ட்டும் 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் வச்சு கஷ்டப்பட்டு என்னோடய தயாரிப்பாளர்களோட இந்த படத்தை எடுத்திருக்கேன். அதனால் மக்கள் நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் மேலும் மேலும் வளர முடியும், மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ண முடியும். சும்மா ஒன்றும் கேட்கலைங்க, நாங்கள் உங்களுக்கு தட்டி கொடுக்க சொல்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. உழைப்புக்கு ஏற்ற தட்டி கொடுக்க சொல்கிறோம். இதில் நாங்கள் ஊதியம் எதிர்பார்க்கல, அதாவது எதுவுமே எதிர்பார்க்கலைங்க. மக்களோட ஆதரவும் கைத்தட்டலும் தட்டி கொடுக்குறது தான் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அது நீங்கள் பண்ணுவீங்க, எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. தயவு செஞ்சு எங்கள் படத்துக்கு ஆதரிங்க. குப்பத்ராஜா சார்பில் நன்றி.
ரொம்ப நன்றி. I have participated in the Great Indian Movie Ticket Contest and won tickets. கப்பல் டிக்கெட்ஸ் வின் பண்ணியிருக்கோம். Thank you Behind Woods for giving us 2 tickets. Thank you Behind Woods for the gift. எனக்கு Behind Woods வந்து மூவி டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. Allotted 2 tickets for Behind Woods movies. சிங்கிளாக இருந்தால் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக வாங்க, கப்பலாக இருந்தால் பேராக வாங்க. And if you want to get a free couple ticket, நீங்களும் Behind Woods ஃபாலோ பண்ணுங்க, கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணுங்க. And subscribe the channel Behind Woods. பிஹைண்ட் ஹவுஸ் வழங்கும் த கிரேட் இந்தியன் மூவி டிக்கெட் கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு தியேட்டரில், உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு ஷோ டைமில் உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கான மூவி டிக்கெட்ஸை பிஹைண்ட் ஹவுஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப போகிறோம் ஃப்ரீயாக. ஒரு புது கான்டெஸ்ட்டாக இருக்கே ப்ரோ. இந்தியா முழுக்கவா? இந்தியா முழுக்க. அப்போ இந்தியா முழுக்கனா கோவா, கோவாலையும் தான், பெங்களூரும் பண்ணலாமே. அப்போ நான் ஆந்திர பிரதேஷ் போயிட்டேன்னா நீ பண்ணலாம். ஓகே, இந்தியாவில் எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணுற கான்டெஸ்ட் இல்லையா, ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கணும். அதுக்காக அந்த கான்டெஸ்ட். அதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ? ரொம்ப சிம்பிள். பிஹைண்ட் ஹவுஸ் யூடியூப் சேனல் போயிட்டு பிஹைண்ட் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 8925421644 நான் சொன்ன இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், கன்வீனியன்ட்டான ஷோ டைம், கன்வீனியன்ட்டான தியேட்டர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச படம், இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ கப்பல் டிக்கெட்ஸ் உங்களை வந்து அடையும். இந்த கான்டெஸ்ட் எவ்ரி சண்டே நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிஃபோர் எவ்ரி ஃப்ரைடே உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்பிச்சிடணும். ஸோ சண்டே உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்துடும். அப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் அனுப்பிச்சிடலாமா? நீ அனுப்பக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. சீக்கிரம் சொல்லிடுறேன். அப்போ நீங்களும் சீக்கிரமாக போய் இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கான டிக்கெட்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ உடனே போய் பிஹைண்ட் ஹவுஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதுக்கா இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். Learn from the masters.